என்னோட பேரு காபனே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறதா அது சீக்கிரம் மாமா பக்கத்துல நிக்கிறதா ஆக்கிரா அப்படின்னு சொல்லி அந்த டிடெக்டிவ் மத்த 2 பேரையும் நம்ம ஹீரோக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஹிமானா அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபரெண்டான மான்ஸ்டர்ஸ் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் அண்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பவர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மனுஷங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால கிமோனாவால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த கேஸை நம்ம தான் எடுத்து நடத்துறோம். அது போக மார்ச்சரி வரைக்கும் தான வேலையை பாக்குறோம். எங்களை கெமோனா இஷ்டன்னு சொல்லுவாங்க. நீ இப்பவே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல, இதுல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கா அப்படிங்கறத யோசிச்சு சொல்ல அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும் அப்படின்னா இவனும் நம்ம கூட தான் இருக்க போறானா அப்படின்னு சொல்லி மத்த 2 பேருமே யோசிக்கிறாங்க. இவனும் ஒரு ஹானியா அப்படின்னு அந்த டிடெக்டிவ் சொல்லவோ அப்படின்னா சீக்கி மாதிரியா அப்படின்னு சொல்லி ஆக்கிரா கேட்கறான். இவன் என்ன மாதிரினா அதுக்குன்னு ஏன் ட்ரெஸ் எடுத்து போடுவானா, யார் கேட்டு இவன் ஏன் ட்ரெஸ் எடுத்து போட்டான் அப்படின்னு சொல்லி ஷீக்கி சண்டை போடுறான். ஓ சாரி இது உன்னோட ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கால் போகவும் மத்தவங்க போட்ட ட்ரெஸ் எல்லாம் நான் போட மாட்டேன், அது போக உன்னோட வயசு எத்தனை அப்படின்னு சீக்கி கேட்கவும் 13 அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட வயசு 14, சோ நீ எனக்கு மரியாதை கொடு, அப்புறமா அவன் கூட நான் யாரும் ரூம் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீக்கி அங்க இருந்து கிளம்புறான். ஷீக்கி எப்பவும் இப்படிதான் நீ அவனை கண்டுக்கூடாது, என்னோட பேர் ஆக்கிரா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், அம்மா நீ எதுக்கு என்ன ஒரு மாதிரி பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்கவோ உன்ன மாதிரி அழகான பொண்ணை பார்த்தது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஆக்சுவலி நான் ஒரு பையன் பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கிட்டே அவன் அங்க இருந்து ஓடிட்டான். நான் ரொம்ப சோகமா இருக்கேன், என் லைஃப்ல மோசமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அக்கிரா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறான். இப்போ ஷீக்கி பீஸா சாப்பிட்டு இருக்கோம், நம்ம ஹீரோ சும்மா உட்காந்து பாத்துட்டு இருக்கான். ஏன் நல்லா ரீசன் கேட்காத, ஆனா அவனை பார்த்ததுல இருந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல, நம்ம 2 பேருமே ஹானியா அப்படிங்கிறதுனால நான் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவான் மட்டும் நினைக்காத, அப்புறம் நான் ஒன்னும் ரியல் மான்ஸ்டர்லாம் கிடையாது, இந்த சாப்பாடு நானே வச்சு சாப்பிடறதுக்கு எனக்கும் மனசாட்சி இருக்கு, இந்த சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பீஸாவை கொடுக்கவும் இது என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். டியூட் பீஸா உனக்கு என்னன்னே தெரியாதா, நீ எல்லாம் உயிர் வாழ்றதே பெஸ்ட், பீஸாவை சாப்பிடாம நீ எல்லாம் எப்படிதான் இருக்கியோ, நான் எப்பவுமே சொல்றேன் ஒரு பீஸ் டக்குன்னு எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஷீக்கி சொல்லவும் நம்ம ஹீரோவை எடுத்து சாப்பிடுறான். அதை இழுக்க தெரியாம இழுத்து ஒருபடியா நம்ம ஹீரோ சாப்பிடப்போ நீ பார்க்கவே காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு நான் எதுக்காக இவன் கூட சிரிச்சிட்டு இருக்கான், இவன் என்னோட எதிரி, நான் இவன் சிரிச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷீக்கி அவனோட ரூமுக்கு போறான். என் அவ கால் ஆட்டிட்டே இருக்கமோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அக்கிரா கேட்கிறா. ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம சமாளிக்க ட்ரை பண்றான். காபனே அவனும் ஒரு ஹானியா, அதுதான் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அக்கிரா கேட்கவும் இனகாமி எதுக்காக தான் அவன் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரோ அப்படின்னு ஷீக்கி கேட்கவும் ஒருவேளை காபனேவும் நம்ம நிம்மதி தங்குறதுக்கு இடம் இல்லாம இருந்திருப்பாரா, அதனாலதான் இங்க அவர் கூட்டிட்டு வந்திருப்பாரா அப்படின்னு சொல்லி அக்கிரா சொல்லவும் அப்படின்னா நீ அவன் கிட்ட கேட்டு சொல்றியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் தவறுனா நீயே காபனே கிட்ட போய் கேளு, உன்னை இனகாமிக்கு காபனேவை ரொம்ப பிடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா காபனே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அக்கிரா சொல்றான். நம்ம ஹீரோ வர்ற வழியில ஷீக்கி ஒரு ஸ்பைடர் வெப்ப வச்சிருக்கா, அதுல நம்ம ஹீரோவோட கால் ஒட்டிக்கிடுது. உண்மையை சொல்லு நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி ஷீக்கி கேட்கவும் நான் கார்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்னசென்ட்டா பேசுறான். நான் அதை பத்தி கேட்கல, நான் எதை பத்தி கேட்கன்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லவும் நான் தங்குறதுக்குன்னு எனக்கு எந்த இடமும் இல்ல, அதனாலதான் இங்க வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா உங்க அப்பா அம்மா கைவிட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன அப்பா அம்மா ஒன்னு என்ன கைவிடல அப்படின்னு நம்ம ஹீரோ காலை எடுக்க ட்ரை பண்ணவும் ஸ்பைடர் வெப் கால நல்லா ஒட்டி இருக்கவும் உன்னால அவன் காலை எடுக்கவே முடியாது, அதையும் மீறி எடுத்து என்ன கால் பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஷீக்கி சொல்லவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா எடுத்துட்டு நான் குடிக்க போனோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. உனக்கு வலிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம ஹீரோவோட கால் ஃபாஸ்டா ஹீலிங் ஆயிடுது. எங்க அப்பா அம்மா என்ன கைவிடல, சரி நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். நம்மள ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க, ஒரே டைமா நம்ம வேலை பார்க்கணும், ஒரே ஆபீஸ்ல இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி இனுகாமி சொல்றான். ஹே ஷீக்கி கிமோனா இஸ்னா யாருன்றது நம்ம காபனேக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இனுகாமி அந்த இடத்துல இருந்து காரை எடுக்கிறான். இவங்க போற இடத்துல ரெஸ்கியூ டீம் ஆபீசர்ஸ் போலீஸ் எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. சார் உள்ள போக பெர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லவும் நான் இதுல ஸ்பெஷலிஸ்ட் நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி இனுகாமி சொல்லவும் அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஹே சின்ன குழந்தைங்க எல்லாம் உள்ள போக கூடாதுன்னு சொல்லவும் இவங்க இதுல ஸ்பெஷலிஸ்ட் தான் ஏன் கூட தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இனுகாமி அவங்கள உள்ள கூட்டிட்டு போறான். சிச்சுவேஷன் ரொம்ப ஒஸ்டா இருக்கு சார், ரெஸ்கியூ டீம்ல காப்பாத்த போன ஒரு ஆளு உள்ளதான் மாட்டிட்டு இருக்காரு, இந்த 2 பசங்களும் அவங்களோட ஃபேமிலி தான், டோரை நம்மளால ஓபன் பண்ண முடியாது, இந்த செலோட்டப்ப எடுத்து அது வழியா பாருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ரெஸ்கியூ டீம் ஆளுங்க சொல்றாங்க. இவங்க இன்ஃபார்ம் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்கும் 30 நிமிஷம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள எவ்வளவு வந்துருச்சா, ரொம்ப மோசம், ஹே நீங்களும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி இனுகாமி சொல்றான். குழந்தைங்க இதை பார்த்தா பயந்துருவாங்க ரெஸ்கியூ டீம் ஆளு சொல்லப்போ பரவாயில்ல இவங்க பாக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்றான். உள்ள எட்டி பாக்குவாங்க நிறைய பூச்சியா இருக்கு, அதை பார்த்துட்டு அக்கீரா ரொம்ப பயப்படுறான். என்ன பூச்சிங்க எல்லாம் ரத்தத்தை குடிக்கும், அது போக இறந்து போன உடல சாப்பிடும், அப்புறம் தங்களோட பாடி கிடைச்சாலே போதும் அதை வச்சு இதுங்க ரொம்ப பெருக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி இனுகாமி சொல்லிட்டு அவனோட உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டீலா மாத்திக்கிட்டே வரான். ஏன்னா அவனோட உடம்பு அவன் ஃபுல்லா ஸ்டீலா மாத்திட்டான்னா அந்த பூச்சிங்களால இவனோட ரத்தத்தை குடிக்க முடியாது. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லப்போ நம்ம பேசாம இந்த இடத்த கொடுத்திடலாம், ரெஸ்கியூ டீம்ல காப்பாத்த போன ஒரு ஆளா உடனே அந்த பூச்சிங்க பிடிச்சிட்டு நம்ம அதுங்களை கொடுத்தாம விட்டா இதை எப்படியே பரவ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்கியூ டீம் ஆளு சொல்லவும் அவங்க ஃபேமிலி முன்னாடியவா இதை பேசுவீங்க அப்படின்னு சொல்லி இனுகாமி கேட்கவும் எப்படியும் உள்ள இருக்கிறவங்க இறந்துருப்பாங்க, நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல அப்படின்னு ரெஸ்கியூ டீம் ஆளு சொல்லவும் இல்ல என் அம்மா இறந்து போயிருக்க மாட்டாங்க, என் தம்பி அவங்க காப்பாத்து ட்ரை பண்ணாங்க, கண்டிப்பா அவனையும் சாக விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான். என்னோட ஃபுல் பாடியவும் ஸ்டீல் மாத்திர மணி நேரம் ஆகும், அதுக்குள்ள அவங்க இறந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இனுகாமி யோசிக்கவும் நான் பாத்துக்கிட்டு அப்படின்னு ஷீக்கி சொல்றான். மத்த ஆளுங்களையும் அவங்களோட ஃபேமிலியவோ வெளியே அனுப்பிட்டு இனுகாமியோட ஆளுங்க மட்டும் இப்ப உள்ள இருக்கிறாங்க, இதை கவனிக்காபனே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வரல மட்டும் உள்ள விட்டு அந்த ரூம்குள்ள ஒரு ஸ்பைடர் வெப் கிரியேட் பண்றான். என்னோட வெப்ல வந்து அதுங்க ஒட்டிக்கிச்சுன்னா அதுங்களால என்ன வந்து கிடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஷீக்கி பிளான் போட்டா
அந்த பூச்சிங்க என்னடானா ஷீக்கியோட அந்த வெப்பையே கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருதுங்க. அவங்க அப்படியே வெளியே ட்ரை பண்ணும்போது டக்குனே உங்க கதவை போட்டிடுறாங்க. என்னோட பாடி ஸ்டீல் ஆக இன்னும் டைம் ஆகும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இனுகாமி யோசிக்க அவனா ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஷீக்கியா ஆகிராவும் ஷாக் ஆகுறாங்க. என்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் அவனை உள்ள அனுப்புறாங்க. அவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த பொருளை எடு அப்படின்னு சொல்லி அந்த டிடெக்டிவ் நம்ம ஹீரோ உள்ள அனுப்பிட்டு கதவை போட்டுறாரு. காபனி ஒரு கோலர் அப்படிங்கிறதுனால அவன் உடம்புல ரத்தமே போடாது. கோலர்ஸ் யாருக்கோ எமோஷன்ஸே கிடையாது. சோ அந்த பூச்சிங்க கடிச்சாலும் அவனுக்கு கண்டிப்பா பெயின் இருக்காது. ஏன்னா அவனுக்கு வலினா என்னன்னே தெரியாது. அந்த டிடெக்டிவ் மத்த 2 பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஹீரோ அசால்ட்டா உள்ள நடந்து போகவோ அந்த நடுவில் இருக்கிற அந்த பொருளை எடுத்து மேல பாக்க காட்டு அப்படின்னு சொல்லவோ நம்ம ஹீரோ அதை காட்டின உடனே அங்க இருக்கிற எல்லா பூச்சியுமே மறந்து போயிட்டு நீ சாதிச்சுட்ட காபனே, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி இனுகாமி போய் சொல்றான். ரெஸ்கியூ டீம் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அம்மா எந்தீங்க, நீங்க உயிரோடு தான் இருப்பீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அழுதுட்டு இருக்கா. இப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. இவங்களோட அந்த ஃபேமிலியோ சென்டிமெண்ட்டையோ பார்க்கவோ நம்ம ஹீரோக்கு அவனோட ஃபேமிலி ஞாபகத்துக்கு வருது. ஃபேமிலியா நினைச்சு நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாக்குறான். இவர ஸ்ட்ராங், அதே நேரத்துல இவனை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இனுகாமி நினைக்கிறான். இப்ப அவங்க எல்லாருமே வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஷூ தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லி அகிரா கேட்கறான். கில்டினஸ்ல தான் இந்த போச்சிங்க கிரியேட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூவை திருடிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிடெக்டிவ் சொல்றான். இந்த அம்மாவை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவோ தேங்க்ஸ் என்ன கார்பனிக் சொல்ல அப்படின்னு டிடெக்டிவ் சொல்றான். பரவாயில்ல இருக்கிறது என்னோட கடமை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த வீட்டுல ஏதாச்சும் ஆபி இருக்கா, நான் இந்த வீடு மாத்தணுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கப்போ சாச்சா அப்படி இல்ல, அது போல அந்த பூச்சி கிரியேட் ஆகுறதுக்கு காரணம் அந்த ஷூ தான். உன் தம்பி இதை எங்க எடுத்தானா அங்கேயே கொண்டு போய் கொடுக்க சொல்ல அப்படின்னு அந்த டிடெக்டிவ் கொடுக்குறாரு. என்னோட ஃபேமிலிக்கு கொஞ்சம் புவர் ஃபேமிலி தான். எங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவங்களோட ஷூ ஓட்டையா இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு புது ஷூ வாங்கி கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே நினைச்சோம். இன்னைக்கு நான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ என் தம்பி கையில ஒரு ஷூ இருந்துச்சு. அம்மாக்காக அதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவன் ஒரு கடையில இருந்து அதை திருடிட்டு வந்திருக்கான். அவன் திருடிட்டு வந்தான்னு தெரிஞ்ச உடனே நான் அவனை திட்டினேன். நான் திட்டினவனே அவனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் கிரியேட் ஆச்சு. எங்க அம்மாக்குமே பூச்சி பிடிக்காது, ஆனாலும் அவனை காப்பாத்த அவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டு இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றான். இவங்க கிளம்ப போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்துட்டு நீங்க எல்லா நாக்குமே ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல அப்படின்னா நான் உங்களுக்காக வேலை பார்க்க என்னோட பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சு தரீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் உன்னை ஷோ பண்றதுக்கு முன்னாடி உன்னோட பேரண்ட்ஸை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னது என்னோட நல்லதுக்காக தான் அப்ப சொன்னியா? சரி ஓகே, நான் உன்கிட்ட திரும்ப கேட்கறேன், உனக்கு உன்னோட பேரண்ட்ஸை பார்க்க விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கப்போம். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே, நீ வேலை பார்க்குற சம்பளத்துல நான் என்னோட ஃபீஸை கழிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த டிடெக்டிவ் சொல்றான். இப்போ இவங்க எல்லாருமே ஆஃபீஸ்க்கு வந்துருந்தாங்க. என்னோட அம்மா ஒரு ஸ்பைடர் டைப் கேமனோ, அதனாலதான் எனக்கு இந்த வெப் பவர் இருக்கு அப்படின்னு சீக்கி சொல்லவோ உங்க அம்மா என்ன உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். எனக்கு தெரியல, இறந்து போயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவோ இல்ல அவங்க உயிரோட தான் இருப்பாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா என்னத்துக்காகவும் என்ன தேடி வந்திருக்கணும், இல்லைன்னா என்ன கைவிட்டுருக்கணும், இல்லைன்னா அவங்க நேரத்துக்கு இறந்து போயிருக்கணும், அதனாலதான் என்ன தேடி வராம இருந்திருக்கணும் அப்படின்னு சீக்கி சொல்லவும் அவங்க தேடிட்டு இருக்கிறது ஒருவேளை உனக்கு தெரியாம இருந்துச்சுன்னா, ஒருவேளை அவங்க இன்னும் உன்னை தேடிட்டே இருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவேன்? என்னோட பேரண்ட்ஸ் என்ன கைவிட்டுட்டாங்க, நான் யாருக்குமே தேவைப்படல அப்படின்னு நினைச்சேன். என்னோட லைஃபே ஒரு இருட்டுக்குள்ள இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அப்பதான் திடீர்னு எங்க இருந்தோ இனுகாமே என்னோட லைஃப்குள்ள வந்தாரு. என்னோட லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு இப்ப நம்பிக்கை இருக்கு, நான் என்னோட நம்பிக்கையை கைவிட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் தேவையில்லாம நம்பிக்கை வைக்காத, அப்புறம் ஏமாறும்போது உனக்கு தான் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷீக்கி அங்க இருந்து கிளம்புறான். சரி நான் சோஃபாலே தூங்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ உனக்கான ரூம் ஒன்னு தனியா இருக்கு, எங்க இருக்குன்னு பா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீக்கி அவனை கூட்டிட்டு போறான். இப்போ டிடெக்டிவ் யாருக்கோ கால் பண்ணி ஓ அவரி தூங்கிட்டியா இல்ல என்ன முடிச்சுதா இருக்கியா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ என்கிட்ட கேட்ட அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். அப்புறமா புதுசா நான் ஒரு ஹானியோபாயை கண்டுபிடிச்சிருக்கேன். அவன்கிட்ட ஒரு லைஃப் ஸ்டோன் இருக்குன்னு சொல்லவுமே என்னது லைஃப் ஸ்டோனா அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. அவன் ஆபத்தானவனா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் அது எனக்கு தெரியல, நம்ம எல்லாரோட பிரச்சனையும் தீக்க வந்தவனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிடெக்டிவ் சொல்லவா அவ சிரிக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது.